அநேகருடைய எண்ணம் என்ன, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுறதுக்கு இல்ல, இந்த சகல சத்தியத்துக்குள்ளும் நடக்க. இந்த வார்த்தை கவனிங்கள், ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். உலகம் உங்களை பாவின்னு சொல்லும் போது ஆவியானவர் சொல்லுவார், நீ பிள்ளை 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 பார். இன்னைக்கு இந்த சத்தம் நமக்குள்ள இருந்து கேட்காதபடியினாலே நமக்கு தயக்கமா இருக்கிறது. ஆண்டவரிடத்துல நெருங்க முடிய மாட்டேங்குது, ஜெபிக்க வர மாட்டேங்குது. ஒரு பிள்ளைக்கு தன் தகப்பன் மேல இது உண்மையிலே எங்க அப்பாவா, இது எங்க அப்பாவா, இந்த சந்தேகம் இருக்கிறது வரைக்கும் அந்த அப்பா கிட்ட நெருங்க முடியுமா? அந்த அப்பா கிட்ட பேச முடியுமா? அந்த அப்பா கிட்ட உரிமையை கேட்க முடியுமா? இதே நிலைதான் ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட இணைந்து சாட்சி கொடுக்கிற, நீ பிள்ளடா. இது நம்மை அவரோடு பேச வைக்கும், அவர்கிட்ட உரிமையா கேட்க வைக்கும், அவர் சமூகத்துல கொண்டு போய் உட்கார, அவர் மடியில போய் உட்கார வைக்கும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆவியை அவித்து போடாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத. அவர் உன் கூட இணைந்து டிராவல் பண்ண விரும்புறார். நீ அவரை ஹெல்ப் பண்ணிடாத. உன்னை எப்படா தள்ளி விடலான்னு பாக்குறவங்க கூட நீ டிராவல் பண்ண விரும்புற. ஆனா உன்னை மகிமையில கொண்டு போய் சேர்க்க உனக்காய் அனுப்பப்பட்டு இறங்கி வந்து உனக்குள் வாசம் பண்ணுகிறாரே, அவர் உன் கூட டிராவல் பண்ண விரும்புறார். ஹல்லேலூயா. ஆவியில இணைந்து கொள்ளுங்கள், அவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்தும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டோம், வருஷம் ஃபுல்லா பைபிள் படிச்சோம், முடிச்சோம். என் இருதயத்தில் ஒரு உணர்வு வரலன்னா நான் ஆவியை அவித்து போட்டு விட்டேன் என்று அர்த்தம்.